It's story time. ஒரு ரகசியத்தை கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனுக்கு அந்த ரகசியம் எந்த அளவுக்கு பலன் கொடுத்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. வெண்ணாற்றங்கரையோரமாக மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற ஒரு குருகுலம் இருந்துச்சு. அதை யோகேந்திரான்னு ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த குருகுலத்தில் மொத்தம் 30 மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் மதியழகனும் ஒருத்தன். அவனுக்கு நல்லா சாப்பிட்டு தூங்குறத தவிர வேற எதுலேயுமே ஆர்வம் இல்லை. வீட்டில் இருந்தா விதவிதமாக சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டே இருக்கானேன்னு அவங்க அப்பா அவனை குருகுலத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டாரு. வீட்டில் கிடைக்கிற அளவுக்கு ருசியா குருகுலத்தில் சாப்பாடு கிடைக்கலன்னாலும் கிடைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அவன் பொழுதன்னைக்கும் தூங்கிக்கிட்டே இருந்தான். மதியழகனை விழிப்பா வச்சுக்கிறதுக்கு யோகேந்திராவும் எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சு பார்த்தாரு. ஆனால் அது எதுவுமே பலிக்கல. மதியழகன் தூங்கிக்கிட்டே இருக்கிறதுனால யோகேந்திர குருகுலத்தில் இருந்த மற்ற மாணவர்களும் படிப்பில் ஆர்வம் காட்டாம தூங்க ஆரம்பிச்சாங்க. 1 வருஷம் வரைக்கும் மதியழகனோட போராடி பார்த்த யோகேந்திரா ஒரு நாள் அவனை கூப்பிட்டு, குருகுல கல்வியெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, நீ உங்க ஊருக்கே போய் ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு முன்னேறத்துக்கு பாரு அப்படின்னு சொல்லி அவனை குருகுலத்தை விட்டு அனுப்பி விட்டாரு. ஒரு விதத்தில் இது மதியழகனுக்கு பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. குறுக்கு வழியில் ஏதாவது பணத்தை சம்பாதிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கி உழைக்காம ராஜ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு மதியழகனுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. அவன் இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு குருகுலத்திலேருந்து தன்னோட ஊருக்கு நடந்து வந்துகிட்டு இருந்தான். பொழுது இருட்டினதுக்கு அப்புறம் காட்டில் இருந்த ஒரு குகையில தங்கி இருந்துட்டு காலையில் பொழுது விடிஞ்சதும் பயணத்தை தொடரலாம் அப்படின்னு அவன் முடிவு செஞ்சான். குகைக்குள்ள படுத்துக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த மதியழகனுக்கு யாரோ 2 தடவை கை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. யார் கை தட்டுறாங்கன்னு பார்க்கறதுக்காக அவன் குகையை விட்டு வெளியே வந்தப்பதான் அடுத்த நாள் மத்தியானம் ஆயிருந்ததே அவனுக்கு தெரிய வந்துச்சு. 16 மணி நேரம் தொடர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்ததுனால அவனுக்கு இப்ப ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சுது. குகைக்கு வெளியே யாரோ ஒரு பெரியவர் 2 தடவை கையை தட்டிட்டு ஒரு மரத்தை பார்த்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த மந்திரத்தை அவரு சொல்லி முடிச்சதும் அந்த மரத்திலேருந்து தானா மாம்பழங்கள் நிறைய வளர்ந்து பழுத்து எல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சுது. அவர் அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு கூடையில போடும்போது தான் மதியழகன் அங்க நிக்கிறத கவனிச்சாரு. அவனோட முகத்தை பார்த்தே அவன் ரொம்ப பசியோட இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு 2 மாம்பழங்களை கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு சுவையான மாம்பழத்தை மதியழகன் தன்னோட வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லை. 2 மாம்பழங்களையும் முழுக்க சாப்பிட்ட மதியழகனுக்கு மறுபடியும் நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சுது. ஆனா இந்த நேரத்துல தூங்கக்கூடாது. குறுக்கு வழியில தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. எப்படியாவது இந்த மந்திரத்தை இவர்கிட்டேந்து கத்துக்கணும் அப்படின்னு அவன் முடிவு செஞ்சான். அவன் ஓடி போய் அவரு காலில் விழுந்து, நீங்க ஏதோ மந்திரம் சொல்லி இந்த மரத்திலேந்து மாம்பழங்கள் பழுத்து கீழே விழறத நான் பார்த்தேன். என்ன உங்க மாணவனா ஏத்துக்கிட்டு எனக்கும் அந்த மந்திரங்களை கத்துக்கொடுங்க அப்படின்னு கேட்டான். தூங்கி தூங்கி ஊதி போயிருந்த அவனோட முகத்தை அவர் ஒரு நிமிஷம் பார்த்தாரு. இந்த மந்திரத்தை கத்துக்கிறதுக்கான தகுதி அவனுக்கு இருக்கா அப்படின்னு அவரு கொஞ்சம் யோசிச்சாரு. முடிவா அவங்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு ஒரு துறவி இந்த மந்திரத்தை கத்துக் கொடுக்கும்போது நான் சாகரத்துக்குள்ள யாராவது ஒரே ஒருத்தருக்குத்தான் இதை கத்துக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. எனக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. இந்த மந்திரத்தை நான் வேற யாராவது ஒருத்தருக்கு கத்துக் கொடுக்கறதுக்கான நேரமும் வந்துடுச்சு. இந்த மந்திரத்தை கத்துக்கிறவங்க 2 நிபந்தனைகளை கடைபிடிக்கணும். மரத்திலேந்து கிடைக்கிற இந்த பழங்களை விற்பனை செய்யவே கூடாது. பசியோட இருக்கிறவங்களோட பசியை போக்குறதுக்கு மட்டும்தான் இந்த பழங்களை பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம இந்த மந்திரத்தை கத்துக்கிறவங்க அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில பொய்யே சொல்லக்கூடாது. இந்த 2 நிபந்தனைகளையும் மீறினா மந்திரம் பலிக்காம போயிடும் அப்படின்னு சொன்னாரு. மதியழகன் அவர்கிட்ட, மாம்பழத்தை விற்பனை செய்ய மாட்டேன், பொய்யும் சொல்ல மாட்டேன், எனக்கு இப்பவே கத்துக் கொடுங்க
அப்படின்னு அவசரப்படுத்தினான். அந்த பெரியவர் அவங்கிட்ட, பக்கத்துல ஒரு காட்டு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, நீ அதுல குளிச்சுட்டு ஆத்தங்கரையில தயாரா இரு. இந்த மாம்பழங்களுக்காக சில பேர் பசியோட காத்துக்கிட்டு இருக்காங்க, நான் அவங்களுக்கு இதை கொடுத்துட்டு ஆத்தங்கரைக்கு வரேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே அவரு கொஞ்ச நேரத்துல ஆத்தங்கரைக்கு வரும்போது மதியழகன் அந்த காட்டாறுல குளிச்சுட்டு தயாரா நின்னுகிட்டு இருந்தான். பெரியவரும் அந்த மந்திரத்தை அவனுக்கு கத்து கொடுத்தாரு. மந்திரத்தை மறந்துடக்கூடாதுங்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடத்துலையே உக்காந்து மறுபடியும் அந்த மந்திரத்தை சொல்லி மதியழகன் கையை தட்டிக்கிட்டே இருந்தான். திடீர்னு எழுந்திருச்ச அவன் அங்க இருந்த ஒரு மாமரத்துக்கிட்ட போய் நின்று 2 கைகளையும் தட்டிக்கிட்டே அந்த மந்திரத்தை சொல்லி மரத்தை நிமிர்ந்து பார்த்தான். இப்ப அந்த மரத்துல ஏராளமான மாம்பழங்கள் முளைச்சு உடனே பழுத்து தானா உதிர்ந்து கீழே விழுந்துச்சு. அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட மதியழகனால அந்த ஆத்தங்கரையில நிக்க முடியல. உடனே ஊருக்கு போய் மாம்பழ வியாபாரத்தை ஆரம்பிச்சு பெரிய பணக்காரனாகணும் அப்படின்னு அவனுக்கு தோணிடுச்சு. பெரியவர் அவங்கிட்ட, இந்த மாம்பழங்களை வீணாக்க வேண்டாம், பசியோட இருக்கிற பல பேருக்கான உணவு இது, இத ஒரு கூடையில அடுக்கி தலையில சுமந்துகிட்டு என் கூட வா அப்படின்னு சொன்னாரு. ஆனா மதியழகன் அவர்கிட்ட, எனக்கு அதுக்கெல்லாம் நேரமில்ல, உங்களுக்கு வேணும்னா நீங்களே அடுக்கி தலையில சுமந்துகிட்டு எங்க வேணா போங்க, எனக்கு ஊர்ல 1000 வேலை இருக்கு, உங்க கூடெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரும்பி கூட பார்க்காம அங்கேருந்து கிளம்பிட்டான். ஊருக்கு திடீர்னு வந்த அவங்கிட்ட அவங்க அப்பா, குருகுலத்துல உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் திடீர்னு வந்துட்ட அப்படின்னு கேட்டாரு. மதியழகன் அவர்கிட்ட ரொம்ப அலட்சியமா, மாம்பழத்தை வித்து எக்கச்சக்கமா சம்பாதிக்க போற எனக்கு படிப்பு எதுக்கு, நாளைக்கு காலையில 5-6 மாட்டு வண்டிகளை தயாரா வச்சுக்கங்க, எல்லா வண்டிகளையும் மாம்பழத்தால நிரப்புறது மட்டும்தான் என் வேலை, நீங்க தான் அதை சந்தைக்கு எடுத்துட்டு போய் வித்துட்டு சாயந்தரம் பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் மதியழகன் சொன்ன மாதிரி அடுத்த நாள் 5-6 மாட்டு வண்டிகளை தயாரா அவரு வச்சிருந்தாரு. மதியழகன் அவங்க அப்பாவையும் கூட கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் அங்க இருக்கிற மாமரத்திலேந்து 5-6 வண்டிகளும் நிரம்புற அளவுக்கு மாம்பழங்களை வரவழைச்சு கொடுத்தான். அவரு அந்த பழங்களை விற்கிறதுக்காக நகரத்தோட சந்தைக்கு எடுத்துக்கிட்டு போனாரு. மதியழகன் வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சான். மாம்பழங்களை வித்துட்டு அவங்க அப்பா நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் அவரு மதியழகன் கிட்ட எதுவுமே கேட்கல. அவன் என்ன சொன்னானோ அதை மட்டும் அவரு செய்ய ஆரம்பிச்சாரு. 2 நிபந்தனைகள்ல மதியழகன் ஒரு நிபந்தனையத்தான் மீறி இருந்ததுனால மந்திரம் தொடர்ந்து பலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் காட்டுக்கு போய் மாட்டு வண்டிகளை மாம்பழத்தால நிரப்புறது மட்டும்தான் மதியழகனோட வேலையா இருந்துச்சு. மிச்ச நேரமெல்லாம் அவன் தூங்கிக்கிட்டே இருந்தான். அடுத்து வந்த 1 வாரத்துக்குள்ள மதியழகனோட அப்பா செய்கிற மாம்பழ வியாபாரம் நாடு நகரமெல்லாம் பேசு பொருளாயிடுச்சு. அந்த மாம்பழத்தோட சுவையை பத்தி கேள்விப்பட்ட ராஜா ரவீந்திரவர்மா தன்னோட அதிகாரிகளை மதியழகனோட அப்பா கடைக்கு அனுப்பி அவருக்கு எங்கேந்து அந்த மாம்பழங்கள் கிடைக்குதுன்னு கேட்டுக்கிட்டு வர சொன்னாரு. அவரும் வேற வழியே இல்லாம, என் பையன் மதியழகன் தான் இந்த மாம்பழங்களை எனக்கு வரவழைச்சு கொடுக்கறான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இத கேள்விப்பட்டதும் ராஜா ரவீந்திரவர்மாவுக்கு மதியழகனை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு. அவரு அரண்மனையிலேருந்து ஒரு ரதத்தை அனுப்பி தகுந்த மரியாதையோட மதியழகனை அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு. பாதி தூக்கத்திலேருந்து எழுந்திருச்ச மதியழகன் குளிச்சு தங்கிட்ட இருந்ததுலேயே நல்ல உடைகளா போட்டுக்கிட்டு ரதத்துல ஏறி ராஜா ரவீந்திரவர்மாவை பார்க்கறதுக்கு அரண்மனைக்கு கிளம்பினான். ஆனா ரதத்துல ஏறி உக்காந்த உடனேயே அவன் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். அரசவேல மதியழகனை வரவேற்ற ராஜா, இந்த மாசத்துலெல்லாம் மாம்பழம் விளையவே விளையாதே, இவ்வளவு சுவையான மாம்பழங்களை உங்களால வரவழைக்க முடிஞ்சுதுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு தனி சக்தி இருக்கணும், அது என்ன அப்படின்னு கேட்டாரு. மதியழகன் அரசவையில இருக்கிற எல்லாரையும் சுத்தி ஒரு தடவை பார்த்தான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அரசவையில ஏதாவது ஒரு பெரிய பதவியை வாங்க முடியுமா அப்படின்னு அவன் யோசிச்சான். தன்னை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லிக்கிறதா நினைச்சு
இந்த மந்திர சக்தி எல்லாம் சாதாரணமா ஒரு நாள்ல வந்ததில்ல ராஜா. 5-6 வருஷமா கடுமையா தியானம் செஞ்சு எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி மனசாலையும் புத்தியாலையும் உடலாலையும் இந்த ஒரே சிந்தனையில இருந்ததுனால தான் எனக்கு இந்த மந்திர சக்தி கிடைச்சிது அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு அரசவையில இருந்த எல்லாரும் கையை தட்டி பாராட்டினாங்க. ராஜா அவங்கிட்ட, உங்க திறமையை இப்பவே நான் பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கேன். அரண்மனை நந்தவனத்துல இருக்கிற மாமரத்துல உங்க சக்தியை பயன்படுத்தி இந்த சுவையான மாம்பழங்களை வரவழைச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. மதியழகனும் அரசவையில இருந்த எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அரண்மனையோட நந்தவனத்துக்கு வந்தான். ஆனா எவ்வளவு தடவை அவன் கையை தட்டி அந்த மந்திரத்தை சொன்ன போதும் அரண்மனை நந்தவனத்துல இருந்த மாமரத்திலேருந்து ஒரு பழங்கூட முளைச்சு பழுத்து கீழே விழல. 2வது நிபந்தனையையும் அவன் மீறிட்டதுனால அவனோட மந்திர சக்தி பலிக்காமலே போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே பொறுமை இழந்த ராஜா ரவீந்திரவர்மா, இவன் மேல தொடக்கத்திலேருந்தே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. 4-5 வருஷமா தியானம் செஞ்ச முகம் மாதிரி இவன் முகம் இல்ல. 4-5 வருஷம் தொடர்ந்து தூங்கின மாதிரி தான் இவன் முகம் இருக்கு. ஏதோ சித்து வேலை பண்ணி எங்கேருந்தோ மாம்பழத்தை வரவழைச்சு மக்களை ஏமாத்தி இருக்கான். ராஜாவோட நேரத்தையும் அரசவையோட நேரத்தையும் வீணடிச்சிருக்கான். இவனுக்கு 25 சவுக்கடி கொடுத்து தலைநகரத்தை விட்டு துரத்தி விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அரசவைக்கு போயிட்டாரு. 25 சவுக்கடியையும் வாங்கிக்கிட்டு ஊருக்கு வந்த மதியழகனுக்கு தான் பொய்யும் சொன்னதுனால தான் மந்திரம் பலிக்காம போயிடுச்சுங்கிறது புரிஞ்சிடுச்சு. உடம்புல இருக்கிற காயமெல்லாம் கொஞ்சம் ஆறின உடனே அவன் காட்டுக்கு போய் அந்த வயசான பெரியவரை சந்திச்சான். அவரு மதியழகன்கிட்ட நிதானமா, என்னால ஒருத்தருக்கு தான் அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். அதை உனக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்து நான் வீணடிச்சிட்டேன். நிபந்தனைகளை நீ மீறினதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. என்னால முடிஞ்சது உனக்கு 2 மாம்பழத்தை வேணா கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி மரத்திலேருந்து கிடைச்ச 2 மாம்பழத்தை மட்டும் அவங்கிட்ட கொடுத்து அவனை திருப்பி அனுப்பி விட்டாரு. மதியழகன் ராஜா கிட்ட சவுக்கடி வாங்கிக்கிட்டு வந்தது அந்த ஊர் முழுக்க தெரிஞ்சிட்டதுனால அவனால அந்த ஊர்ல தொடர்ந்து இருக்கவும் முடியல. இதெல்லாம் தன்னோட ஆணவத்துக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மதியழகன் அந்த ஊரை விட்டே போயிட்டான். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.